ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பழைய சாதத்தை தான் தாளிக்கிறாங்க. இது நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இது நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் என்னோடய இதில் சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச சாப்பாடு தான் இது. மறுநாளைக்கு மத்தியானமாக தான் செஞ்சு சாப்பிட்றேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே பூண்டு கொஞ்சம் நிறைய போடுங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி பூண்டையும் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலை இதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச சாப்பாடு கொஞ்சம் சில்னஸ் போயிருக்கும். கொஞ்சம் உதிரி ஆகிடுங்க சாப்பாடை. உதிரி ஆக்கினோடனே இது நல்லா வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே சாப்பாடையும் போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது நம்ம ஒரு காஞ்ச மிளகா ஒன்று போடணும். இதில் நான் போட மறந்துட்டேன். காஞ்ச மிளகாவும் ஒன்று போட்டு தாளிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். நான் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா தாளித்து போட்டுட்டேன். சாப்பாடு போட்டுட்டு இப்போ சாப்பாடு போட்டு கலக்க வேணாம். கையோட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுங்க. போட்டு இந்த டைமில் நீங்கள் முட்டை பொடி மாஸ் பண்ணணும், முட்டையும் கலக்கணுன்னா முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிடுங்க. செஞ்சுட்டு இந்த டைமில் போட்டுடுங்க. போட்டு ஒரே கலந்துடுங்க. கலந்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப படபடன்னு கேஸில் சாப்பாடு பொரியிற அளவுக்கு கலக்காதீங்க. லைட்டாகவே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராகும். நீங்கள் கேரட்டு, பீன்ஸு போட்டு செய்யணுன்னா கூட வெங்காயம், பச்சை மிளகா வதங்கும் போது கேரட்டு, பீன்ஸு போடுங்க. நான் அதெல்லாம் எதுவும் போடல, சிம்பிளாக தான் போட்டு செஞ்சேன். செம்ம டேஸ்ட் ஆகுது. இது மத்தியானத்துக்கு தான் நான் லஞ்சுக்கு செஞ்சேன். நேற்று நைட்டு மீந்துடுச்சு சாப்பாடு, மத்தியானத்துக்கு எனக்கு செஞ்சுக்கிட்டேன். இதுக்கு அப்புறம் தான் வச்சுருங்க. நீங்கள் ஏதாவது ஊரில் வேறு ஏதாவது காலைல டிஃபன் எதாவது பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பாடு எதாவது செஞ்சுருந்திங்கன்னா அதுக்கு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனாக செய்யலினா கூட அப்போ அந்த நேரத்துக்கு கூட இதை செஞ்சு கூட பசங்களுக்கு டிஃபனாக கூட கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.